ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2070வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை அதனுடைய 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாட்டில், அதாவது முதல் பாசுரத்திலே நின் நாமம் கற்ற என்று கூறினீர். நம் பேர் சொன்னவர்களுக்கு எம்பெருமான் சொல்கிறான், கேட்கிறான் ஆழ்வாரிடம், முன் பாட்டில் நின் நாமம் கற்ற என்று கூறினீர். நம் பேர் சொன்னவர்களுக்கு நாம் பரமபதத்தையே தருவது வழக்கம். அவர்களும் அதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது, நாமும் அதை கொடுக்க முடியாது என்று கூற முடியாது. நீர் அந்த திருநாட்டையே கொள்வீர் என்று பரமபதத்தை தருவதாக கூறினார் பெரிய பெருமாள் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரிடம். திருநாமம் சொல்லும் போது ஏற்படும் சுவை தவிர அந்த திருநாட்டை ஆளும் சுவையும் எனக்கு வேண்டா என்கிறார் ஆழ்வார் இப்பாட்டிலே. திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய இனிமையை அனுபவிக்கும் எனக்கு பரமபதமும் தேவையில்லை என்று சொல்லுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். பாசுரம் மிகவும் ஒரு பிரபலமான பாசுரம்தான், பலரும் பலமுறையும் கேட்ட பாசுரம்தான். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர ஞான் போய் இந்திரலோகம் ஆளும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண். இப்பொழுது உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். திருமால் பெருமை என்ற திரைப்படத்திலே வந்த இந்த பாடல் எல்லா இடத்திலும் பிரபலமாக அமைந்தது. இது இந்த திருமாலை பிரபந்தத்தின் 2வது பாசுரம்தான் ஆகும். இந்த பாசுரத்தினுடைய பதவரை முதலில் பார்க்கலாம். அரங்கமா நகருளானே பச்சை மா மலை போல் மேனி, பசுமை நிறம் உள்ள பெரிய மலை போன்ற திருமேனியையும், பவளம் போன்ற சிவந்த திருவாயையும், செங்கமலம் கண் செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களையும், அச்சுதா அமரரேரே அச்சுதனே நித்திய சூரிகளுக்கு தலைவனே, ஆயர்தம் கொழுந்தே இடையர்குலத்தில் வந்து தோன்றிய இளங்குமாரனே என்னும் என்று எனது வாயினால் சொல்லுவதனால் எனக்கு உண்டாகிற இச்சுவை தவிர, இந்த அனுபவ ருசியை விட்டு விடும்படி நான் இந்த உலகத்திலிருந்து நீங்கி போய் பரமபதத்திற்கு சென்று இந்திரலோகமாளும் அந்த பரமபதத்தை ஆளுகின்ற அச்சுவை, அந்த அனுபவ ருசியை பெரினும் அடைவதாயிருந்தாலும் வேண்டேன், அதனை விரும்ப மாட்டேன் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார். உன்னுடைய நாமங்களை சொல்லக்கூடிய இந்த சுவை மட்டுமே எனக்கு போதும், வேறு எந்த பரமபதமும் வேண்டாம், இந்திரலோகத்தை ஆளும் அந்த பெரிய பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அந்த அளவுக்கு திருநாமம் உயர்ந்தது, திருநாமம் சொல்லக்கூடிய அந்த ருசி, அந்த அனுபவம் உயர்ந்தது என்பதை சொல்லுகிறார் ஆழ்வார். அடியவர்களுக்காக திருவரங்கத்திலே நித்தியவாசம் செய்பவனே, அரங்கமா நகருளானே, பசுமை நிறமுள்ள பெரிய மலை போன்ற திருமேனியையும், பவளம் போன்ற திருவாயையும், செந்தாமரை மலர் போன்ற திரு கண்களையும் உடையவனாய் அடியாரை ஒரு நாளும் நழுவ விடாதவனே, நித்திய சூரிகளுக்கு தலைவனே, இடையர்களுக்கு தலைவனே என்னும்படியான உன்னுடைய
திருநாமங்களை சொல்லும் இந்த சுவையை விட்டு நான் வெகு தூரம் போய் பரமபதத்தை ஆளும்படியான அந்த செல்வத்தை பெறுவதாயினும் அதனை விரும்ப மாட்டேன். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையை அனுபவிக்கலாம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை. இங்கே ஆறு சுவையும் நிறைந்திருக்கிறது. ஒரு சுவைக்கு மற்றொரு இடம் செல்ல வேண்டாதபடி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அறுசுவையும் நிறைந்திருக்கிறது. 6 வகையாக விழிக்கிறார் எம்பெருமானை. அவ்வளவு சுவையும் நிறைந்திருக்கிறது இதில். ஆகவே எந்த சுவையும் விட்டு போகவில்லை என்று சொல்கிறார். பச்சை மாமலை போல் மேனி, பச்சை நிறத்தை உடையதாய் சிறந்ததொரு மலை போலே இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனி. காணும் போது கண்ணும் குளிர்ந்து நெஞ்சும் குளிரும்படியாக மிகச் சிறந்ததாய் இருக்கிறது. மா என்பது சிறப்பை சொல்லும். இங்கே ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்று 3 துன்பங்கள் உண்டு. ஆத்தியாத்மிகம் என்றால் உடலை பற்றும் நோய் முதலவற்றால் நோய் வருவதால் வரக்கூடிய துன்பங்கள். ஆதி தெய்வீகம், தெய்வ செயலாக இடி, மழை, வெள்ளம் முதலியவற்றால் நேரிடக்கூடிய துன்பம் ஆதி தெய்வீகம். ஆதி பௌதிகம், மற்ற பூதங்களால் வரும் துன்பம் என்னும் இந்த 3 வகைப்பட்ட துன்பங்களால் தவிக்கும் சேதனருடைய எல்லா துன்பங்களும் கண்ட உடனேயே ஆறும்படியாயிருக்கிறது உன்னுடைய திருமேனி. நெய் உறைந்தது போல திருவுள்ளத்திலே இரக்கம் வடிவெங்கும் நிறைந்து காணலாம்படியாயிருக்கை. மாமலை என்றது ஆராதிக்கத்தக்க மலை என்றுமாம். நிலையாய் நிற்பதற்கும் மிக பெரியதாயிருக்கைக்கும் மலை திருமேனிக்கு ஒப்பாகுமே ஒழிய திருமேனியில் உள்ள இனிமை மிகுதி மலைக்கு இல்லை அல்லவா? அதனாலே மாமலை என்று சிறப்பிக்கிறார். தைத்திரிய ஆனந்தவல்லி 5ஆம் ஸ்லோகத்திலே சொன்னபடி ஆனந்தமயக, அந்த எம்பெருமான் ஆனந்தமயமானவன். அப்படிப்பட்ட இந்த ஞானமயமான ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவனும் அவனுக்கு அந்தர்யாமியாய் இருப்பவனும் ஆனந்த ஸ்வரூபியான பரமாத்மாவே என்கின்றபடியான ஆனந்தமயமான ஸ்வரூபமும் ஆனந்தம் முதலான குணங்களும் அல்ல இவரை உகப்பிப்பவை. இவை இரண்டையும் உட்கொண்ட இந்த வடிவானது இவரை உகப்பிப்பது என்று சொல்லுகிறார். இச்சாக்கிருஹிதாபி மாதோரு தேகக, இச்சாக்கிருஹிதாபி மாதோரு தேகக என்று விஷ்ணு புராணம் சொல்லும். இந்த பகவான் சகல கல்யாண குணங்களையும் இயற்கையாகவே உடையவன். தன்னுடைய சக்தியில் ஒரு சிறிய பகுதியினாலே தரிக்கப்பட்ட எல்லா பொருள்களையும் உடையவன். இச்சையினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டவையும் இஷ்டமானவையுமான பல தேகங்களை உடையவன். இவன் எல்லா உலகுக்கும் நன்மை செய்பவன். சங்கல்பத்தாலே எடுத்துக்கொண்ட தேகங்களை உடையவன், அவதாரங்கள் செய்தான், அதைத்தான் குறிக்கிறார். எல்லா உலகுக்கும் நன்மை செய்பவன் என்று விஷ்ணு புராணம் சொல்கிறது என்று ரிஷிகளும் குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கண் மயில் போல் நிறமுடைய நெடுமால் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே கூறுவது போல ஆழ்வார்களும் இந்த வடிவிலே ஈடுபட்டார்கள். எம்பெருமானுடைய திருவடிவிலே ஈடுபட்டார்கள். கழுத்தளவும் நீரை முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி மேலே போக மாட்டாமல் மலையின் உச்சியிலே சாய்ந்த மேகம் போலவும் கண்ணாலே முகர்ந்து அனுபவிக்க குவளைகள் போலவும் அனுபவித்து முடிக்க முடிய ஒண்ணாமைக்கு கடல் போலவும் வைத்த கண்ணை வாங்க ஒண்ணாமைக்கு மயில் கூட்டமும் போலவும் ஆயிற்று இந்த திருமேனி இருப்பது என்று சொல்கிறார். பெரிய பிராட்டியாராகிய மின்னலை உடைய திருவாபரண மணிகளின் ஒலிகளாகிற இந்திரன் வில்லை தரித்து கொண்டிருக்கிற கருணையாகிற நீரினால் பூரணமாயிருக்கும் திருவரங்கம் பெரிய கோயிலாகிற மலையில் சாய்ந்து கொண்டிருக்கும் குளிர்ந்த நீலமேகம் போன்ற ஸ்ரீ ரங்கநாதன் அடியேனையும் நீராட்டி அருளட்டும் என்று பட்டர் ரங்கராஜஸ்தவத்திலே அருளி செய்திருப்பதையும் இங்கே நாம் காணலாம். பவளவாய் கமலச்செங்கன்,
திருமேனி ஒரு பெருங்கடல் போலவும் அதிலே கொண்டு போய் முழுக வைக்கும் சுழிகள் போலவும் ஆயிற்று வாய். திருக்கண்கள் முதலான திவ்ய அவயவங்கள் இருப்பது. கடலை பார்த்து கொண்டே இருக்கலாம். இரண்டு விஷயங்களை நமது எப்போது பார்த்தாலும் ஒரு பிரமிப்புடன் பார்த்து கொண்டே இருப்போம். யானை ஒன்று, மற்றொன்று கடலை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு நிம்மதியை தரக்கூடியது. அந்த பெருங்கடல் எம்பெருமானுடைய திருமேனி ஒரு பெருங்கடல் போலவும் அந்த கடலிலே இருக்கக்கூடிய முழுக வைக்கும் சுழிகள் போலவும் ஆயிற்று வாய் திருக்கண்கள். அவையும் நம்மை அப்படியே வசீகரிக்கின்றன என்று சொல்லுகிறார். பவளவாய் கமலச்செங்கண் மலை போல் மேனி பவளவாய். மலை போல் பசுமையான திருமேனியிலே பவளம் படர்ந்தது போல வர்ண சேர்த்தி அழகை அளிப்பதாக திரு அதரங்களின் உதடுகளின் அழகு இருக்கிறது. சந்திரன் உதித்தவுடன் கடல் கொந்தளிப்பது போலே ஆழ்வாரின் திருமுகமாகிற சந்திரனை கண்டதால் திருமேனியாகிற கடல் திரு அதரங்களாகிற அலை எரிகின்றது. வசசா சாந்த்வைத்வா என்று ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம். அடியவர்களை நலம் விசாரிக்கின்ற திரு அதரங்கள். வசசா சாந்த்வைத்வா, தம்மை குறித்து குசலம் விசாரிக்கிற திரு அதரங்களை பற்றி பேசுகிறார். கமலச்செங்கண், திருமேனியாகிற கடலிலே விழுந்தவர்கள் பவளவாயாகிய சுழிக்கு தப்பி பிழைத்தாலும் தப்ப முடியாதபடி அகப்படுத்தி கொள்ளும் கண்கள், அது சீகரிக்கும் கண்கள், அழகான கண்கள். வசசா சாந்த்வைத்வா என்று வாயால் நல்ல வார்த்தை சொல்லுது. நல்ல வார்த்தை சொன்ன பின்பும் இன்னும் சொல்ல வேண்டியவற்றை யோசனாப்யாம் பிபன்னிவ என்கின்றபடியே கண்களாலேயே அல்லவா சொல்லி முடிப்பது. செங்கண், நெஞ்சிலுள் வாத்சல்யம் முதலியான குணங்களை வெளிப்படுத்துவது கண்களே. கண்கள் மூலம்தான் அன்பை வெளிப்படுத்துவோம், கருணையை வெளிப்படுத்துவோம். எல்லாமே அந்த கண்கள் மூலமாகத்தான் வெளிப்படும், கோபம் உட்பட. ஆக செங்கண், அந்த இவருடைய எம்பெருமானுடைய செங்கண் வாத்சல்யம் முதலான குணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. கமலக்கண் என்றாலே சொன்னாலே போதும் அல்லவா? ஏன் கமல செங்கண் என்று சொல்ல வேண்டும் என்றால், மென்மை, குளிர்த்தி, மனம் முதலியவற்றுக்கு கமலம் ஓரளவுக்கு தான் ஒப்பாகுமே தவிர திருவுள்ளத்தில் உள்ள வாத்சல்யம், பரிவு அதற்கு இல்லையே. அது தோன்ற செங்கண் என்றாராம். விக்கிரகம் இல்லை, குணமில்லை, விபூதி இல்லை என்கின்ற சூன்யவாதிகளும் மாயாவாதிகளும் தெரிகின்ற இந்த சம்சாரத்திலே இப்படி திருமேனியை ஆதரிக்கும் இந்த ஆழ்வார்களை தலைவராக பெற்றோமே என்று நஞ்சியர் அருளி செய்வாராம். அச்சுதன் என்னும் திருநாமம். தான் என்றும் நழுவாதவன் என்றும், தன்னை அடிபணிந்தோரை நழுவ விடாதவன் என்றும், அதாவது அழியாதவன் அச்சுதனாகிறான். முன்னடியிலே திருமேனி முதலியவற்றுக்கு உதாரணமாக சொன்ன மலை, பவளம், கமலம் ஆகியவை போலே நாள் செல்ல செல்ல அழகு அழிந்து போதல், அடியோடு அழிந்து போதல் இல்லாதபடி என்றும் ஒரே மாதிரியாக இருப்பவன் என்கிறார். மலை, பவளம், கமலம் முதலியவெல்லாம் நாளாக அதனுடைய அழகு அழிந்து போகலாம், அல்லது தேய்ந்து போகலாம், அடியோடு அழிந்து போகலாம். அப்படி எதுவும் ஆகாது இருப்பவன் இவன் அழியாதவன், ஒரே மாதிரியாக இருப்பவன் என்று சொல்லுகிறார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணுவே சர்வஜிஷ்ணுவே என்று விஷ்ணு புராணம் சொல்கிறது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணுவே சர்வஜிஷ்ணுவே. அசேதனத்தைப் போலல்லாமல் ஸ்வரூப விகாரமற்றவனாகவும், சம்சாரி சேதனனைப் போல அல்லாமல் அசுத்தி இல்லாதவனாகவும், முத்தாத்மாவைப் போலல்லாமல் நித்திய சுத்தனாகவும், நித்திய சூரிகளைப் போலல்லாமல் தனக்கு மேல் ஒருவன் அற்றவனாகவும், எப்போதும் ஒருபடிப்பட்டிருக்கும் திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவனாகவும், சர்வ வியாபியாகவும் எல்லாவற்றையும் ஜெயிப்பவனாகவும் உள்ள பகவானுக்கு நமஸ்காரம் என்று பராசர மகரிஷி அவர் இந்த பெருமையை சொல்லி இருக்கிறார் அல்லவா? அன்றைக்கே இந்த அழகு என்றும் மாறாதிருக்க வேண்டும் என்று இந்த ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் என்றும் கூட சொல்லலாம். அச்சுதக என்று சேவடி செவ்வி திருக்காப்பு என்று திருப்பல்லாண்டிலே பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் அல்லவா?
சேவடி செவ்வி திருக்காப்பு, எப்போதும் அழியாமல் இருப்பவன், மாற்றமில்லாமல் இருப்பவன், ஒரே மாதிரியாக இருப்பவன் என்பதை சொல்லுகிறார். அமரரேரே, இந்த அழகை எப்போதும் கண்டு அது அனுபவிப்பவர்களை சொல்லுகிறது. அமரர்களான நித்திய சூரிகளால் காலமெல்லாம் இடைவிடாமல் அனுபவிக்கப்பட்டாலும் அவர்களாலும் எல்லை காண முடியாதபடி அவர்களுக்கும் அப்பாற்பட்டிருப்பவன் என்பதை ஏறு என்ற பதத்தால் காட்டுகிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே நம்மாழ்வார் கூறுவார் அல்லவா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி. நித்தியராயிருந்த போதிலும் பகவத் அனுபவத்திற்கு இடைவெளி ஏற்பட்டால் முடிந்து வருவார்கள் என்று தோன்றுவதற்காக அனுபவம் எப்போதும் இடைவிடாமல் இருக்கும் அமரர், மரணமற்றவர் என்று சொல்லுகிறது. சதா பஷ்யந்தி சுரையக, சதா பஷ்யந்தி சுரையக, இந்த அழகை எப்போதும் கண்டு அனுபவிப்பவர்களை சொல்கிறது. இப்படி அமரர் தலைவனாய் இருப்பவனாகையாலே இவனை பிராட்டி, அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் ஆகிய மேலோர்களே அனுபவிக்க முடியுமோ, எளியவர்களால் அனுபவிக்க முடியாதோ என்றால், ஆயர்தம் கொழுந்தே, மேன்மைக்கு எல்லையானவர்களை நியமிக்கும் தலைவனாய் இருப்பது போலவே வாழ்வுக்கு எல்லையான இடையராலும் பசுக்களாலும் நியமிக்க தகுமவனாய் எளியவனானவன் கமலச் செங்கண் அச்சுதா என்று சொல்லப்பட்ட வடிவழகும், அமரரேரே என்று சொல்லப்பட்ட மேன்மையும், அதாவது கமலச்செங்கன் முதல் அச்சுதா வரை, கமலச்செங்கன் அச்சுதா, அமரரேரே என்று சொல்லப்பட்ட மேன்மையும், ஆயர்தம் கொழுந்தே என்று சொல்லப்பட்ட எளிமையும் சேர்ந்த பசுங்கூட்டாயிருப்பது பரம்பொருள் எம்பெருமான் என்பதை காட்டுகிறார். என்னும் இச்சுவை அச்சுதா, அமரரேரே, ஆயர்தம் கொழுந்தே என்னும் திருநாமங்களால் சொல்லப்படும் குணங்களை அனுபவித்ததனால்தான் உமக்கு இந்த இனிமை பிறந்ததோ என்று பெரிய பெருமாள் திருவுள்ளமாக, அப்படி அல்ல, இத்திருநாமங்களை சொன்னதாலே வந்தது இந்த இனிமை என்கிறார் ஆழ்வார். இச்சுவை தவிர, சுவை ரசம் கைப்பட்ட இந்த சுவையை விட்டு, இச்சுவை தவிர, என்னிடமிற்கு கிடைத்த இந்த சுவை, உன்னை இப்படி அச்சுதா, அமரரேரே, ஆயர்தம் கொழுந்தே என்று எல்லாம் அழைக்கக்கூடிய இந்த சுவையை விட்டு இந்த அறுசுவை உண்டியை இங்கே பெற்றிருக்கும் போது இதை காட்டிலும் வேறு சுவை இருக்கும் இடம் தேடி போக சொல்லுகிறாயோ? இந்த அறுசுவை உண்டியாகிற திருநாமத்தை தேவரீர் நாவிலிட்டு சுவைக்காமையாலேயே இதை தேவரீருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது என்று குத்தி காட்டுகிறார். யான் திருநாமம் சொல்வதற்கு தகுதி பெற்றிருக்கும் நாவையுடைய நான், யான் பரமபதத்திற்கு சென்று அனுபவிக்கும் வரையில் காலதாமதத்தை பொறுக்க முடியாத துடிப்பையுடைய நான், போய் திருவேங்கடம் முதலானவை போல இந்த திருவரங்கத்துக்கு அருகில் இருப்பதாகவும் அல்லாமல், திருப்பார்கடல் முதலானவை போல சிறிது தூரத்தில் இருப்பதாகவும் அல்லாமல், நெடுந்தூரத்தில் இருப்பதான திருநாட்டுக்கு இடையில் உள்ள அந்த தூரம் எல்லாம் கடந்து போய் இந்திரலோகம், எல்லையற்ற செல்வத்தை உடைய பரமாத்மாவையே இந்த சப்தம் குறிக்கிறது. இந்திரலோகம் என்று பரமபதத்தை சொன்னபடி பிரம்மன், இந்திரன் முதலான சொற்கள் நேராகவோ அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தர்யாமியாயிருக்கும் வழியாலோ பரமாத்மாவையே குறிக்கும் என்று வேதாந்தம் கூறுவது போல இந்திரலோகம் என்று சொல்கிறார். ஆளும் ஆண்மின்கள் வானகம், திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொன்னபடி பரமபதத்தை எம்பெருமான் நித்திய முக்தர்களிட்ட வழக்காக்கி வைத்திருக்கிறான், ஆகையாலே ஆளும் என்கிறார். அச்சுவை இச்சுவை, அது சுருதியிலிருந்து அறியப்படும் சுவையாகையாலே கேட்டார்வாய் கேட்டு போமது. இது பிரத்யக்ஷ, நேரடியாக பார்த்து கிடைப்பதாலே, பிரத்யக்ஷ சித்தமாகையாலே கைப்பற்றிருப்பது, நம்ம கையில இருக்கிறது, அதுக்கு பேச்சில் தான் தெரியும். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று சிறிய திருமடலில் சொல்லப்பட்டபடி கைப்பற்றிருக்கும் இந்த அறுசுவையை விட்டுவிட்டு கேட்டே போகும் அந்த அறியாச்சுவையை தேடி போகவோ என்று கேட்கிறார் ஆழ்வார். பெரினும் வேண்டேன், கிடைக்கும் வரையில் தான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வீர், கிடைத்தவுடன் நீரே அதிலே மேல் விழுவீர் என்று பெரிய பொருள் பெருமாள் சொன்னதாக கொண்டு
பெற்றாலும் அச்சுவை எனக்கு வேண்டாம், வேண்டுமானால் அதை தந்து நான் ஆதரிக்கிறேனா என்று பாரும் என்று பதில் சொல்கிறார் ஆழ்வார் பெரிய பெருமாளிடம். தம்மை காட்டிலும் ஞான சிறப்புடைய நித்தியசூரிகள் அச்சுவையை எப்போதும் அனுபவித்து போகிறார்களாகையாலும் அச்சுவைக்கு பெருமை சொல்கிற தனக்கு மேலில்லாத ஆனந்த ரூபமானதும் சுகமாயிருக்கையே லட்சணமாக உடையதும் துக்கமற்றதும் முடிவற்றதுமான பகவத் பிராப்தியே தாபத்ரயத்துக்கு மருந்தாகும் என்று விஷ்ணு புராணம் சொன்னது போல முதலான பிரமாணங்களை அனாதரிக்க முடியாதாகையாலும் அச்சுவை தாழ்ந்தது என்று சொல்லாமல் அச்சுவை பெரினும் வேண்டேன் என்கின்றார். அதாவது பரமபதம் என்பது மிகவும் அதற்காகவே வழிகிடக்கிறார்கள். அதுதான் வேண்டும், உன்னை அடைய வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது அதை குறை சொல்வதில்லை. அது எப்படி இருக்கிறது? அதற்கு மேல் ஒன்றுமே இல்லை. அது ஆனந்த ரூபமானது, சுகமாயிருக்கையே அங்கு உள்ளது, மிகவும் லட்சணமாக உடையது, அங்கே துக்கம் இல்லை, முடிவற்றது, பகவத் பிராப்தியே அங்க எல்லா தாபத்திரயத்துக்கும் மருந்தாகும். அப்படிப்பட்ட பரமபதம். அதனால அப்படிப்பட்ட பிரமாணங்களை அது எதிர்க்க முடியாது என்கின்ற காரணத்தினாலே அந்த சுவை, பரமபதம் கிடைக்கும் சுவை, இந்திரலோகம் ஆளும் சுவை தாழ்ந்தது என்று சொல்லாமல் அதே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், உன்னுடைய நாம சங்கீர்த்தனமே எனக்கு போதும் என்று சொல்கிறார். பால் கசக்கும் அல்லது புளிக்கும் என்பது தானே மறுக்கத்தக்கது. பால் வேண்டாம் என்று சொல்வதற்கு. பால் கசக்கும் அல்லது புளிக்கும் சொன்னால் அதனுடைய குணத்துக்கு மாறுபாடாக சொல்வது அர்த்தம். பாலே வேண்டாம் என்று சொல்வர்கள் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? அதுதான் பாவோ நான் எத்திர கச்சதி உத்தராகண்டத்திலே, ராமாயண உத்தராகண்டத்திலே சொல்லப்படுகிறது. சுவாமியே, உம்மை தவிர என் நினைவு ஸ்ரீ வைகுண்டநாதனிடத்தும் செல்வதில்லை என்கின்றபடியே பரமபதத்தில் ஆசை இல்லாதவர்களை நிர்பந்தப்படுத்த முடியுமா என்ன? முடியாது. பரமபத வேண்டாம் என்று சொல்லும்படி கோயிலுக்கு சிறப்பென்ன? பரமபதமே வேண்டாம் என்று சொல்லும்படியாக கோயிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பென்ன என்று பெரிய பெருமாள் கேட்பதாக எண்ணி அரங்கமான அருளானே என்கிறார். பரமபதத்தில் அனுபவத்தை விட்டு இந்த அழகையும் எளிமையையும் இங்குள்ளவர்களே அனுபவிக்க செய்வதற்காக தேவரீர் இங்கே வந்து கிடக்கிற இந்த சிறப்பு போதாதா? தாழ்ந்தவர்களுக்கு முகம் கொடுத்து நிற்கிற இந்த எளிமையை அனுபவிப்பதற்காக அமரரேரே என்று சொல்லும்படியாக அங்குள்ளவர்களும் இங்கே வரும்போது என்னை அங்கே கொண்டு போக நினைக்கலாமோ என்று கேட்பதாக கருத்து. இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தம் என்ன? சுருக்கமான பொருள் என்ன? இங்கே இருந்து திருநாமத்தை அனுபவிக்கும் இனிமைக்கு பரமபதத்தில் அனுபவமும் ஒப்பற்றது என்னும்படியாக தாம் திருநாமத்தில் ஈடுபட்டிருக்கிறபடியை சொன்னார் என்று சொல்லலாம். அற்புதமான பாசுரம், மிகவும் அறிந்த பாசுரம், பிரபலமான பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினும் வேண்டேன் எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடி ஆழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரை பெருமன்னர், பரம காரணிகர், ராமாயண பெருக்கர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.